ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி சில கேள்விகளை கேட்டிருக்கார். ஏங்க, நீங்கள் தான் தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாது, நிதி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பேரிடரை பார்க்க போகிறோங்கிறீங்க, இதுவே முரண்பாடாக இருக்குது. சரி, பேரிடரை பார்த்தாது நீங்கள் நிதியை தரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் பாஜகவினர் யாருமே போகாத நிலையில் இப்போ அமைச்சர் போகிறாங்க. இதான் டெல்லியிலேருந்து பெரிய ப்ரெஷர், உளவுத்துறை ரிப்போர்ட் எதாவது வந்திருக்கும், பாஜக சார்பில் போனதாக ஒரு இது வேணும் அப்படி, அதனால தான் இவங்க போகிறாங்கங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. முதலில் இந்த வெள்ள நிவாரண பணி, பேரிடர், மாநில அரசு நிதி, மத்திய அரசு நிதி, இது என்ன உங்கள் அப்பம் விட்டு பணமா, பல்வேறு விதமான உரையாடல்கள் வந்தது. இப்போ இந்த நிலையில் தூத்துக்குடியில் நிர்மலா சீதாராமன் போகிறாங்கங்கிற செய்தி வரையும் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது அவங்க திமுகவை எதிர்க்கிற பேர்வழியிலே தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழகத்தை அவமானப்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு பாக்குறத நம்ம பாக்குறோம். அதாவது அவங்க உங்க அப்பா வீட்டு காசையை கேட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு கொந்தளிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். ஆனா இந்த உரையாடல் எங்க துவங்குச்சு அப்படின்னு பாக்கணும். இப்ப இஸ்ரேல் அமாஸ் மேட்டர்ல எல்லாரும் அக்டோபர் 7ல இருந்து துவங்குவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சா பார்க்காம, அதே போல இங்கேயும் அவர் அப்பா வீட்டு சொத்தை கேட்கறான் அப்படின்னு எதேர்ச்சியாக எங்க இருந்தோ காரணம் இல்லாம சொல்ல, இவங்க தான் அநாகரிகமாக நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா எங்கள்கிட்ட திருப்பி திருப்பி காசு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தான், ஏடிஎம் மிஷினா உங்க காசையை கேட்கறோம், எங்க காசு தானே நாங்க கேட்கறோம் அப்படின்றதுக்கு தான் அவர் உங்க அப்பாவை காசையா கேட்கறோம் அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுக்கு அப்புறம் நான் மரியாதையாகவும் சொல்லிடுறேன், உங்க தந்தையின் காசையா நாங்க கேட்கறோம் அப்படின்னு கேட்டதுதான். அதுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டு ஆத்தா வீட்டு காசா, மாமா வீட்டு காசான்னு அவங்க ரொம்ப அநாகரிகமாக பேசிக்கிறாங்க. அதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா மோடிஜி அவர்கள் 2014 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10,000 கோடி நிதி கேட்டதுக்கு உங்க மாமா வீட்டு காசையா கேட்டோன்னு கேட்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் சோனியா காந்தி ஒரு இட்டாலிய பெண் அப்படின்னு குறிப்பிட்டு அவங்கள பாஸ்தா பெண், அதாவது பாஸ்தா செய்பவர், பாஸ்தா செய்யும் சகோதரி, உங்க கிச்சன்ல இருந்தா எடுத்து கொடுப்போம்லாம் கேட்கிறாரு. அவர் இவ்வளவு அநாகரிகமான கட்சியில இருந்துகிட்டு நம்மளுக்கு நாகரிகம் சொல்லித்தராங்களாம். சரி, அந்த நாகரிகத்தெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிருவோம். சரி, நம்ம அரசாங்கம் அநாகரிகமா நடந்துக்குச்சுன்னு கூட வச்சுப்போம். இப்ப கேட்கறது அரசாங்கத்துக்கு கேட்கறாங்களா இல்ல வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேட்கறாங்களா? இவங்க எவ்வளவு, நான் 2 ஆங்கில சொற்களை பயன்படுத்த விரும்புறேன். நிர்மலா சீதாராமன் இஸ் இன்டெலக்சுவலி லேசி அண்ட் வில்ஃபுல்லி இக்னோரண்ட். அதாவது அறிவாற்றல் மிகவும் சோம்பேறித்தனமாகவும் தெரிந்தே வேண்டுமென்றே அறியாமையில் திளைத்து கொண்டிருக்கிறார் அவர். ஏன்னா என்டிஆர்எஃப் எது, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எது, எஸ்டிஆர்எஃப் எது, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் எது, இதெல்லாம் எதுக்குமே வித்தியாசம் தெரியாம இதோட நார்ம்ஸ் எவ்வளோ, இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இது யாரு ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, சென்ட்ரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எதுவுமே தெரியாம, இது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற பசங்களுக்கு தெரியும், இது ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைகளுக்கு தெரியும். இது அந்த அளவுக்கு கூட ஒரு ஒன்றிய நடுவண் அரசுல இருக்கிற நிதி அமைச்சருக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய வெட்கக்கேடு. எஸ்டிஆர்எஃப்ல என்ன பண்ணீங்க, எஸ்டிஆர்எஃப்ல என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்களே, அது சிஏஜி ரிப்போர்ட் அவங்க டெஸ்க்ல தான் இருக்குது. அந்த ஃபைல கூட ஓபன் பண்ணாம வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பும் வண்ணமாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே வராங்க. இதை விட பெரிய அவமானம் என்ன அப்படின்னா, நீங்க மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்தியன் ஐஎம்டியை குறை சொல்றீங்க, அவங்க ப்ரெடிக்ஷன் தப்புன்னு குறை சொல்றீங்க. அவங்க 164 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை வரும்னு 12ஆம் தேதியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க 14ஆம் தேதி 94 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்குது, அவங்க சொன்னதை விட குறைவா தான் பெஞ்சிருக்குது, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இல்லைன்னு. இவங்களுக்கு மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்குமே வித்தியாசம் தெரியல. அவங்க சொன்ன மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னது 164 மில்லிமீட்டர், பெய்தது 92 சென்டிமீட்டர். அதாவது ஐஎம்டி சொன்னது வெறும் 16 சென்டிமீட்டர், பேஞ்சது 94 சென்டிமீட்டர். அதனாலதான் ஐஎம்டியை நம்ம குறை சொல்றோம். ஆனா அது கூட தெரியாம ஐஎம்டி ஏற்கனவே சொல்லிடுச்சு, ஐஎம்டி வெள்ளம் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருநெல்வேலிக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்து வச்சிருந்தது. வெள்ளம் மக்கள்லாம் மூழ்கி தவிச்சதுக்கு அப்புறம் தான் ரெட் அலர்ட் போடுது. அதுதான் அன்புமணி அவர்கள் கூட கேட்டாரு, வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் வந்துருச்சு சொல்றதுக்கு நீங்க ஏன் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, நாங்க கண்ணிலே பார்த்து சொல்ல மாட்டோமா? ஒரு 10ஆம் கிளாஸ் மாணவனுக்கு கூட அது தெரியும் ஐஎம்டி பண்ற வேலைன்னு. ஐஎம்டி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மாநிலங்கள் தான் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. 2018 இருந்து 2022 வரைக்கும் ஐஎம்டியில இருந்த ரேடார்ல 3 ரேடார்ல ஒரு ரேடார் லூப்ரிகன்ட் தாரா மாறி போச்சு,
அதுல எடுத்த டேட்டா எல்லாம் தவறுன்னு ஐஎம்டிக்குள்ள இருக்கிறவங்களே சொல்றாங்க. 2024 தான் அது 2022 தான் அது மாற்றப்பட்டுச்சு அந்த இயந்திரம். அப்ப 5 வருஷம் டேட்டா வந்து தவறான டேட்டா வச்சுட்டு தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம். இவ்வளவு நுணுக்கமா நம்ம சுட்டி காட்டும் போது ஒரு நிதியமைச்சரா இருக்கிறவங்க நம்மளுக்கு மேல போய் என்னென்ன குறைகள் இருக்கு என்னென்ன செய்யறோம்னு சொல்ல வேண்டிய நிதியமைச்சர் மில்லி மீட்டருக்கு சென்டிமீட்டருக்கு வித்தியாசம் தெரியாம, என்டிஆர்எஃப்க்கும் எஸ்டிஆர்எஃப்க்கும் வித்தியாசம் தெரியாம, எந்த ஒரு அடிப்படை நாகரிகமே இல்லாம அங்க செய்தியாளர்களையும் ரொம்ப தரக்குறைவாக பேசி, அமைச்சரையும் தரக்குறைவாக பேசி அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. இன்னைக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போறாங்க. அவங்க சொல்றாங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து எங்களால எந்த ஃபண்டும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது அந்த பெரிய கெலாமிட்டி இல்லைங்கிறாங்க. நீங்க பாருங்க 2021 தாக்டே புயல் வந்து குஜராத்ல வந்தது. அப்ப மோடிஜி எப்ப மாநிலத்துல இருக்கிற அரசாங்கத்துல அவங்க போறதுக்கு முன்னாடியே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தரை இறங்கியவுடன் எந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கல, எந்த ரிப்போர்ட்டும் அவர் முன்னாடி சமர்ப்பிக்கப்படல, எந்த கடிதமும் யாரும் அவருக்கு எழுதி காசு கேட்கறதுக்கு முன்னாடியே நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து 1000 கோடி குஜராத்துக்குன்னு சொல்லிட்டாரு. பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் 2 லட்சம் சொல்லிட்டாரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஆனா இத்தனையும் நாங்க செய்தும் ரிப்போர்ட் சமர்ப்பித்தும் பல லெட்டர்கள் எழுதியும் நீங்க தரமாட்டீங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு முன்மாதிரி இல்லைங்கிறீங்க. குஜராத்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் தந்திருக்கிறீங்க. அப்பெல்லாம் எந்த இன்ஸ்பெக்ஷனும் உங்களுக்கு தேவைப்படல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா மாநில அரசு தன்னால முடிஞ்சதை விட அதிகமா செலவு பண்ணி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல எல்லாம் வாங்கி அங்க இருந்து கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி மக்களுக்கு சேவை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சரியா செலவு பண்ணிருக்கீங்களா நாங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றோமா? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷன் எந்த அதிகாரமும் உங்களுக்கு தரல. கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பா பணத்து மேல உட்கார்ந்து வச்சுக்கிட்டு நீங்க அப்பா ஓட்டு காசா மாமா ஓட்டு காசான்னு வந்து வாய்ஸ் அவடால் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம வந்து முதல் கருத்தாக இங்க பதிவு பண்றேன். ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் மாநில அரசை பார்த்து நீ என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்னு ஆய்வு செய்வது கேட்பது என்பது ஒரு எதேச்சதிகார மனநிலை. அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில் இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்கிற மாதிரி இயற்கை நீதிக்கே எதிரானதாக இவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறீங்க. இந்த நிலையில் தினமலர் வந்து ஏதோ தமிழ்நாடு நிர்மலாவிடம் பிச்சை கேட்கிறது, நிர்மலா கெத்து காண்கிறார் கையில் பணம் வைத்து கொண்டுங்கிற மாதிரி அவங்க கெத்தாக இருக்கிறாங்க, தமிழ்நாடு பிச்சை கேட்கிறவங்களுக்கு அமைச்சர் உதயநிதியை வந்து அப்படி குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதாவது இப்போ பணம் வேணும்னு கேட்பதை ஒரு கட்சி கேட்பதாகவும் ஒரு தனிநபர் கேட்பதாகவும் சித்தரிக்கிற இந்த தன்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனிய சிந்தனை கொண்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா இன்னைக்கு உதயநிதியை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. உதயநிதியை அவமானப்படுத்துவதன் வாயிலாக அடித்தட்டு மக்கள் நலத்திட்டங்களால் பயன்பெறும் அடித்தட்டு மக்களை ரொம்ப கொச்சைப்படுத்துவதான் தினமலர் வரிசையாகவே செய்து வரதை நம்ம பார்ப்போம். அதாவது பேருந்துகள்ல வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொன்னும் போது என்ன எழுதுனாங்கன்னா தினமலர்ல, முன்னெல்லாம் வேலைக்கு போயிட்டு பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க, தங்களோட கிராமத்துக்கு வந்துருவாங்க, இப்ப இலவசமா பேருந்து கிடைக்கணுமால வேற ஊருக்கெல்லாம் போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வராங்கன்னு எழுதுனாங்க. அதே போல காலை உணவு திட்டம், குழந்தைகள் படிக்க வேண்டும், அவர்கள் கல்வி உறுதி செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சென்றடைய வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் கல்வியில் சிறக்க முடியும் சொல்லி காலை உணவு திட்டத்தை கொடுத்தும் போது கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதின சாணி புத்தி கொண்டவன். பாருங்க, யாராவது குழந்தைங்க சாப்பிட்றாங்க படிக்கிறாங்கன்னு அங்க முன்னோக்கி செல்லாம அவன் பின்ன போய் கக்கூஸ் செக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புத்தி உடையவன் தான் இன்னைக்கும் வெள்ளத்தில் மிதக்கிற மக்களை பார்த்து கேவலமாக நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. அது உதயநிதியை பிச்சை எடுக்கிறாங்க இல்ல, உதயநிதிக்கு அங்க காசு தேவை. உதயநிதி ஒரு பெரும் பணக்காரர், ஒரு முதலமைச்சரோட பையன், அவருக்கு என்ன தேவையா? அவர் கேட்கறது இந்த மக்களுக்கு தானே கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களை வெளிப்படையா வந்து மக்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டீ கடையில தினமலர் பேப்பர் படிக்கிறவங்க கூட கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி நீங்க உதயநிதியை ஒரு குறியீடா யூஸ் பண்ணி மக்களுக்கு எதிரான செய்தியை மக்களிடமே கொண்டு சேர்க்கிறீர்கள் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். தினமலர் இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் வருது. தினமலர் இன்னும் சொல்ல போனா அது பாஜகவோட எப்படி RSSக்கு ஆர்கனைசர் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குதோ, தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு பத்திரிகை அப்படின்னு இருந்தா அது தினமலராகத்தான் இருக்க முடியும். அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பாக தான் எழுதுகிறார்கள், கிறிஸ்துவ வெறுப்பாக தான் எழுதுகிறார்கள். ஏன் ஸ்ரீலங்கால வந்து ஒரு சர்ச்சில் குண்டு வெடிச்சும் போது வந்து ஏசப்பா ஓ ஏசப்பான்னு எழுதினவங்க தானே தினமலர். அத்தனை பேர் உயிரிழப்புக்கு. நீங்க வந்து தமிழ்நாடு டிஎம்கே அப்படின்றது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் அங்க அடிப்பட்டவர்களையே ஏளனம் செய்யும், அவர்கள் மீதே சொல்லால் வன்முறை நிகழ்த்தும், அவர்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை கொச்சைப்படுத்தி எதிர்த்தரப்புல ஆளும் வர்க்கமா இருக்கிறவங்க ஒடுக்குதலை செய்யறவங்கள போற்றி அவங்க பக்கத்தின் நியாயம் அப்படின்னு சொல்லப்படுகிற வதந்தியை பரப்புவதுதான் தினமலரின் தொடர் வேலையாக இருக்குது.
கண்டிப்பாக இதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் தினமலரை புறக்கணிக்க வேண்டும். அவங்களுக்கு ஆடு கொடுக்கறதாகட்டும், இல்ல வந்து தமிழ் உணர்வு இருக்கிற இன்னைக்கு வந்து அடையார் ஆனந்த பவன்ல இருந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி வரைக்கும் எல்லாமும் எங்களுக்கு பெரியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் தான் நம்மளுக்கு வந்த காரணம், நாங்கெல்லாம் இந்த தொழிலுக்கு வந்த காரணம். அவங்க எல்லாருமே தினமலர்ல ஆடும் கொடுக்குறாங்க இல்லையா? இனிமேல் இப்படி பெரியார உணர்வாளர்களா இருக்கிறவங்க, அம்பேத்கரிய உணர்வாளர்களா இருக்கிறவங்க, இல்ல உழைக்கும் மக்கள்ல இருந்தா நாங்க வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறோம்னு நினைக்கிற எல்லா நிறுவனங்களும் தினமலரை புறக்கணிக்க வேண்டும். அவங்களுக்கு விளம்பரம் தருவதுக்கு காசு தரதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க இதை வளர்ந்துகிட்டே இருந்தா டிஎம்கே போயிடும், காங்கிரஸ் போயிடும். யாரு அவங்க கட்சி மேல நம்மளுக்கு அக்கறை தேவையில்லை. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு எதிராக ஊடகத்தின் வாயிலாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம வந்து நான் முன்னே இன்னொரு நேர்காணல் சொல்லியிருந்தேன், அது காந்தி ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், மார்க்ஸ் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், தாமஸ் பெயின் ஆகட்டும், பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகட்டும், உலகத்துல இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கள், சிந்தனையாளர்கள், உலகத்தை மாற்றியவர்களுக்கான பொது பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பத்திரிகையாளர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு பத்திரிகை தர்மத்தை நீங்க கடைபிடிக்கணும்னா, நீங்க மக்கள் மேல அக்கறை வேணாம், உங்களுக்கு டிஎம்கே ஆதரவாளர் இருக்க வேணாம், காங்கிரஸ் மீது எந்த பற்றும் வேண்டாம், பத்திரிகை தர்மம் அப்படின்னு கடைபிடிக்கணும், ஒரு எல்லளவாது இருக்க வேண்டும். பத்திரிகை துறை வந்து இவ்வளவு கேவலமாக ஒரு அடியாளை போல் ஒரு வக்கர சிந்தனை கொண்ட பத்திரிகை துறையாக இயங்கக்கூடாதுன்னா தினமலரை எல்லா பக்கமும் நம்ம ஒடுக்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. இதில் நிர்மலா சீதாராமன் சொன்னதில் ஒன்று இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க, நீங்கள் ஒதுக்குவதாக சொன்ன அது நிதி என்னாச்சு? அதில் வந்து முழுமையாக 100 விழுக்காடு செலவழிச்சிருந்தா இந்த இவ்வளவு தொகை, இவ்வளவு தண்ணி நின்றுருக்காதே. அப்போ வடிகால் இது பராமரிப்பு, அதை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம், ஆல்டர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் செலவழித்த தொகை எங்கே, அதுக்கு கணக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதில் கேட்டதுக்கு அமைச்சர் 92 விழுக்காடு முடிஞ்சிருச்சுன்னு அமைச்சர் சொல்கிறாரு. அப்புறமேட்டு இல்லை 42% தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கணக்கு வேணும் அப்படிங்கிற அந்த 4000 கோடி எங்கே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பாஜகவினர் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 4000 கோடி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு முதல்ல நிர்மலா சீதாராமன் கேட்கறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா 4000 கோடி இவங்க கொடுத்த 4000 கோடி கிடையாது. இந்த 4000 கோடிங்கிறது யாரோ கணக்கு கொடுத்து அதை வந்து யாரும் கேள்வி கேட்டது வர்றது கிடையாது. எதிர்கட்சியில இருந்து எதிர் துருவங்கள்ல புரோக்கர்களாக செயல்படுறாங்கல்ல இவங்க 4000 கோடி, அது 4000 கோடியே கிடையாதுங்க. அது வந்து 5100 சொச்சம் கோடி ஏதோ ஒன்று. அதே போல 74,000 கோடி வந்து சென்னை அர்பன் பிளானுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. இதுல எதுவுமே 4000 கோடிங்கிற நம்பரே கிடையாது. 4000 கோடி இவங்களா உருவாக்குனது. சரி, அந்த 4000 கோடின்னு சொல்றாங்களே, விச் இஸ் 5000 கோடி, 5200 கோடி கிட்ட ரியாலிட்டியில அந்த 5200 கோடிய மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கல, மாநில வரி பணத்துல இருந்து வாங்கல, அது ஆசிய வளர்ச்சி நிதியில இருந்து வாங்கினது. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து கடன் வாங்கின காசு. அதை உரிமை கேட்க, அதுக்கு கணக்கு கேட்கலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. சரியா? இன்னொன்னு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கோ இல்ல ரிலீஃப் ஃபண்டுக்கோ இல்ல ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு, மேனேஜ்மெண்ட் ஃபண்டு, இந்த மாதிரி பல்வேறு வகை இருக்குது. இது எதுக்குமே வித்தியாசம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இன்னும் சொல்ல போனா ஜூன் மாசத்திலேயே இந்த அலோகேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஒன்றும் இல்ல, 2022 இல்ல 2021 எனக்கு சரியா தெரியல, அது எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே 6 மாநிலங்களுக்கு 30,000 கோடியில இருந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து. அது வந்து குஜராத், உத்தரகண்ட், மகாராஷ்டிரான்னு இவங்க ஆட்சி பண்ற மாநிலங்களா இருக்குது. ஒரே ஒரு மாநிலம் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இவங்க ஆட்சி பண்ணாத மாநிலம் இருக்குது. அதுவும் இவங்க வந்து அரசியல் லாபத்துக்கு தான் அதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுது. அப்ப தமிழ்நாடை இக்னோர் பண்ணிட்டாங்க. அதே போல எஸ்டிஆர்எஃப்ல இருக்கிற பர்சன்டேஜ் இவங்க கொடுக்குற அளவு பத்தாது. இல்ல எஸ்ஜிஎம்எஃப்ல இவங்க 50% சொல்றாங்க இல்லையா, அது வந்து கன்ஸ்டன்டா இருக்குது. அது என்னன்னா, எஸ்ஜிஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் வந்து ஒரு டிசாஸ்டருக்குன்னு நீங்க 50% மேல செலவு பண்ணக்கூடாதுன்ற விதி இருக்குது. அந்த விதி அப்படின்னு வச்சிருக்கிறதுனால எங்களால இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2022 பெஞ்ச மழை பெரிய மழை கிடையாது, 2021 பெஞ்ச மழை பெரிய மழை கிடையாது, ஆனா 2023 பெய்யற மழை வந்து ரொம்ப பெருசு. அப்ப எல்லாத்துக்கும் 50% வச்சுக்கினா அதுக்கு தேவையில்லை ஃபண்டு, ஆனா இதுக்கு அதிகமா தேவைப்படுது. நீங்க இப்படி வைக்கிறதுனால எங்களால செலவு செய்ய முடியல. அதே போல நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து எங்களுக்கு பணம் வேணும், எஸ்ஜிஆர்எஃப்ல உங்க அலோகேஷன் கம்மியா இருக்குது. இது எல்லாமே இப்ப கேட்கல, திமுக இப்ப கேட்கல. ஜூன் மாசம் 2023 ஜூன் மாசமே அதை கேட்டாங்க. எந்த மழையும் பெய்வதற்கு முன்னாடி வெயில் காலத்திலே கேட்டாங்க. அதனால இது ஒன்றும் புதுசா கேட்கல. அதை விட தாண்டி ஸ்டாலின் அவர்கள் கஜா புயல் அப்பவும் சரி, தானே புயல் அப்பவும் சரி, 2 புயல் அப்பயும் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே கடிதம் எழுதியிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமனும் கடிதம் எழுதியிருக்கிறாரு, பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருக்காரு, அமித்ஷாக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாரு, இந்த நிதியெல்லாம் உயர்த்தி கொடுக்கணும். அப்புறம் இந்த எடப்பாடி அரசு கூட இதெல்லாம் செய்யல, எதிர்கட்சி தலைவராக இருந்து இவர் செஞ்சிருக்கிறாரு. ஏன் இப்ப எடப்பாடி அரசாங்கத்தை ஒரு வாயை திறக்க சொல்லுங்களேன்.
ஒன்றிய அரசை வந்து நிதி ஒதுக்க வேண்டியன்னு ஒரே ஒரு கடிதத்தை காட்டணுமே. 4000 கோடின்னு ஒன்றிய அரசு பரப்புற அதே வதந்தியை தூக்கிட்டு இவரும் திரிகிறாருன்னா எவ்வளவு மானங்கட்டத்தனமான ஒரு போக்குது. நீங்களும் ஒரு மாநிலத்துக்கு தானே இருக்கிறீங்க. திமுக உங்க எதிரி தான். திமுகவுக்கு எதிராக நாங்க வாக்கு போறோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கே நாங்க ஏடிஎம்கே வாக்கு பதிவு செய்யறோம். ஆனா அந்த மக்களுக்காக பேச வேண்டிய நீங்க இந்த சாக்கை வச்சுக்கிட்டு பிஜேபி பரப்புற வதந்தி எடுத்துக்கிட்டு திமுக திட்டிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பொறுப்பான செயல்? அதோட பிரதிபலிப்பு தான். சரி, நம்மளோட அடியாள் எடப்பாடி ஒரு வேலை பார்த்துட்டாரு, அடித்தளம் போட்டாரு, ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு 4000 கோடின்னு ஒரு வதந்தியை கட்டமைச்சாரு. இப்ப அதுக்கு வந்து நம்ம வலு சேர்ப்போம். நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அண்ணாமலை வந்து ஹிந்து என்டோமெண்ட் ஆக்ட் வந்து, அதாவது வந்து அறநிலைத்துறை வந்து இந்துக்களுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாரு. அர்ஜுன் சம்பத் பிரச்சாரம் பண்ணுவாரு. எல்லாரும் இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு மியூசியத்தை திறந்து வச்சுட்டு உரையாற்றும் போது இங்க வந்து கோயில நகையெல்லாம் திட்டு போகுது அப்படின்னுவாங்க. நிர்மலா சீதாராமனோட வேலை என்னன்னா இங்க நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிப்பதோ இல்ல இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறதோ கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு வதந்தியை கட்டமைச்சு ஒரு பிரச்சாரத்தை சேர்த்து வலுவா சேர்த்து வச்சுட்டாங்கன்னா நடுவண் அரசின் ஒரு பிரதிநிதியாக வந்து அந்த வதந்திக்கும் அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் ஒரு வலு சேர்த்துட்டு போறது மட்டும்தான் அவங்க வேலையா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதாரமும் தெரியாது, நிதி மேலாண்மையும் தெரியாதுன்னு தொடர்ந்து நம்ம எல்லா நிதிநிலை அறிக்கையிலும் பார்த்துட்டு வரோம். அதாவது வந்து நேரு காலத்துல இருந்து இப்படிதான் வருது, இதுக்கெல்லாம் முன்மாதிரியே இல்ல, இப்படி எல்லாம் கொடுத்ததா சரித்திரமே இல்லைன்னு அவ்வளவு திமிரா சொல்றாங்களே. 1998 குஜராத்ல பிளட் வந்த போதும் பூகம்பம் வந்த போதும் அதுக்கு பின்னாடி பூகம்பம் வந்த போதும் இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா குஜராத் பூகம்பத்துக்கு அப்புறமும் சுனாமி வந்ததுக்கு அப்புறமும் 2 அரசு, அது வாஜ்பாய் அரசாங்கமும் சரி மன்மோகன் சிங் அரசாங்கமா இருந்தாலும் சரி, அவங்க இந்த மாதிரி இப்போ நம்ம திருநெல்வேலியில் பாட்டுக்கிறது வரலாறு காணாத டிசாஸ்டர் அப்படியெல்லாம் என்னைக்கு நடக்குதோ அப்பெல்லாம் அந்த விதிகளுக்கு மீறி காசு கொடுத்தது மட்டும் இல்லாம புது விதிகளையும் உருவாக்கி இருக்கிறாங்க, புது திட்டங்களை உருவாக்கி இருக்காங்க, புது துறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நேரு காலத்துல இருந்து இதெல்லாம் செஞ்சதே இல்லை என்கிட்ட கேட்கறேன்றீங்க. நேரு காலத்துல இருந்து வந்து புல்டோசர் விட்டு அடிச்சது இல்லை இஸ்லாமியர்கள் வீட்டுல. நேரு காலத்துல இருந்து மாட்டுக்கறி திங்கிறான்னு அடிச்சு கொண்டதில்லை. அப்ப கெட்டதெல்லாம் நேரு காலத்துல இருந்து செய்யாத வரைக்கும் கெட்டதெல்லாம் செய்வீங்க. முறைப்படி மக்களுக்கு நடக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து காலநிலை மாற்றம் வந்து உலகத்தையே ஆட்டி படைக்குது, அதுக்கு நீங்க விதிகளை மாற்ற வேண்டும், பணத்தை அதிகமா கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தரமாட்டீங்க. உங்களுக்கு பாராளுமன்றத்துல வாஸ்து சரியில்லைன்னு பல 100 கோடி போட்டு திருப்பியும் வந்து மாற்றி கட்டுவீங்க அதை. ஆனா இங்க வந்து மக்கள் வந்து வெள்ளத்துல தவிக்கிறாங்க, சாப்பாடே இல்லை அப்படின்னு கேட்டா உங்களால வந்து ஒரு 400 கோடியோ 500 கோடியோ நிதி மேல தரதுக்கு உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ வன்மமா பேசுறீங்க. மாநில அரசை சாக்கா வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மக்களை கொச்சைப்படுத்துறீங்க. நீங்க வந்து ஏதோ புதுசா போய் இப்ப நீங்க வந்துதான் வந்து அங்க நிலைநாட்டணுங்கிற மாதிரி ஒரு டிராமா. அதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த மினிஸ்டரும் போலியாம். அதாவது நீங்க போய் ட்விட்டர் பேஜை பார்த்தாலே தெரியும். வெள்ளம் வந்தது 16ஆம் தேதி 17ஆம் தேதி அப்படின்னா அங்க மனோ தங்கராஜ் அவர்கள், அப்பாவு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள்லாம் ஃபீல்டுலயே அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இருக்கிறாங்க எல்லாருமே. கனிமொழி அவங்க அங்கேயே வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளம் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு எம்பி அங்க வந்து பாராளுமன்றத்தில் டிஸ்குவாலிஃபை ஆன பிறகும் கூட ஒரு எம்பி தன்னோட போன் நம்பரை நோட்டீஸ் ஆகவும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போட்டு மக்களுக்கு கையில எஸ்எம்எஸ்ல எல்லாத்துலயும் அனுப்பிச்சு நான் உங்க எம்பி இதான் என் நம்பரு, என்ன தேவை வேணாலும் கால் பண்ணுங்கன்னு சொன்ன எம்பியா இருக்கிற கனிமொழி எல்லாம் வச்சுக்கிட்டு யாருமே போய் பார்க்கல, இப்ப நான் தான் போய் பாக்குறேன்னு ஒரு நாடகம் ஆடுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கேவலமானது, உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்கு முதல்ல சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு திமிரா பேசினாலும் அவங்களுக்கு அவங்க மேல ஒரு நன்மதிப்பு கிடையாது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது இதுல இருந்து. இப்போ இந்த நிலையில் தூத்துக்குடி போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது தமிழர்கள் மீது, தமிழ்நாட்டின் மீது இப்படி ஒரு பார்வை வைத்திருக்கிறாரே, தவறான புள்ளி விவரங்களுடன் அவதூறுகளை அள்ளி தெளித்தது போல் பேசியிருக்கிறாரேங்கிற ஒரு விமர்சனங்களுடன் நாளைக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க போகிறார். செய்தியாளர் சந்திப்பு நிகழப்போகிறது. என்ன நடக்கும்னு பார்க்குறீங்க? மக்கள் நிர்மலா சீதாராமனை நமக்கு நிவாரணம் தர வந்து விட்டார் அப்படின்னு பார்ப்பாங்களா? இல்லை உங்களுக்கு எதுக்கு நிவாரணம், அது 4000 கோடியை ஒழுங்காக செலவு பண்ணுங்கன்னு சொன்ன நிர்மலாவை பார்ப்பாங்களா? இல்லை இதெல்லாம் வெள்ள பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னவங்கள பார்ப்பாங்களா? இல்லை எப்படியோ டெல்லியின் குரலாக, டெல்லியின் பிரதிநிதியாக நமக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற கோணத்தில் பார்ப்பாங்களா? ஏன்னா இவர்கள் இப்போ செல்வதற்கே அங்கே டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் போகணும், ஒரு மாதிரி இமேஜ் ரொம்ப ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த இஷ்யூவில் அப்படின்னு போங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததாலாம் தகவல் வருது. இவங்க அப்படி போகும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடியில்? ஒன்று இப்போ இவங்க வந்து இந்த 92% முன்னாடி கேள்வியிலையும் பதில் அதுவும் இருக்கு, இப்போ கேட்கறதுலையும் நடக்கும் அது. ஏன்னா இவங்க 92%, 48% சொல்றாங்க. இப்படியெல்லாம் அதான் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு யூபிஎஸ்சி படிக்கிற பையனு கூட இந்த வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும். அது 92%, 48% மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னா ஒரே விஷயத்துக்கு அவங்க அதெல்லாம் சொல்ல. ஒண்ணு கொசஸ்தலை இதை வந்து சரி பண்ணது,
இன்னொன்னு இங்க வந்து வடிகால் அமைச்சது. இது வேற வேற நடவடிக்கைகள்ல வேற வேற பர்சன்டேஜ் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பர்சன்டேஜ் அவங்க சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே பர்சன்டேஜ்ல நடக்கும். எல்லாமே 90%, எல்லாமே 40% இருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு நடக்கையும் ஒவ்வொரு சதவீதத்துல தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. இன்னொன்னு எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஏற்கனவே சிஏஜி அறிக்கை இருக்கு. அதாவது எஸ்டிஆர்எஃப் நம்ம என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கறது வந்து சிஏஜி ரிப்போர்ட் வந்து, அதாவது வந்து இந்த சிஏஜி அப்படிங்கிற நிறுவனம் எது, அது ஒன்றிய அரசோட நிறுவனம் தான். அந்த நிறுவனம் வந்து எல்லா என்னென்ன செலவுகள் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அதோட அறிக்கையை வந்து நிர்மலா சீதாராமன் சமர்ப்பிச்சிருக்கு. அதை அவங்க படிக்கணும்ன்றது ஒண்ணு. இப்ப இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல இதை பற்றிய கேள்வி எழ வேண்டும் அப்படிங்கறதா நம்மளோட எதிர்பார்ப்பு. இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அது இதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது தொடர்ந்து 4 நாளாக எல்லா டிவிலும் விவாதம் நடந்து வருது. அது திமுக தரப்பை சேர்ந்தவும் சரி, திமுக அல்லாத பிஜேபியின் நடவடிக்கைகள் மீது விமர்சனம் இருப்பவர்களும் சரி, இல்ல நடுநிலையாளர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, அதாவது அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டு பிஜேபி காரங்களை உட்கார வைக்கிறத தவிர மத்த எல்லாருமே இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த கேள்விகள்லாம் நேர்மையாக பத்திரிகையாளர்கள் அவங்க எடுத்துட்டு போய் அவங்க பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம், அவங்களுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்க எதை வச்சு இன்னும் பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல. ஏன்னா அங்க பாஜக காரங்க எங்கேயுமே காணப்படல. அதாவது நம்மளுக்கு தெரியும், இளவு வீட்லயே நான் தான் வந்து பணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக காரங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உத்தராகண்ட்ல எங்கேயாவது வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, இல்ல வந்து பீகார்ல வந்து நேபாள்ல வந்து டேம் திறந்து, பீகார்ல வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து காய வச்சு இந்த டவுஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 4 போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி கூட இந்த முறை வந்து கன்னியாகுமரியிலயோ தூத்துக்குடியிலயோ அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவர் வந்து நயனா நாகேந்திரன் ஆகட்டும், இல்ல கருநாகராஜன் ஆகட்டும், எல்லாரும் வந்து போய் போட்டோ ஷூட் எடுத்தாங்க. அதை வந்து இந்த இதை பார்த்தோம், ஒரு புல்டோஸ்ல ஒரு கிரேன்ல எல்லாரும் நின்று, ஐயோ வெள்ளத்துல நாங்க கிரேன்ல நின்று தான் போக முடியும் அப்படின்னு போட்டோவை போட்டிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் அந்த போட்டோ ஜூம் அவுட் பண்ணி காட்டிட்டாரு. ஜூம் அவுட் பண்ணி காட்டினா பக்கத்துல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அது வந்து முழங்கால அளவு கூட தண்ணி கிடையாது. அங்க வந்துட்டு தரையளவு தண்ணி இருக்கிற இடத்துல இவங்க வந்து புல்டோசர் மேல ஏறி நின்று போட்டோ ஷூட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா மக்களை வந்து ஐயோ அம்மான்னு வந்து கதறி வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. அங்கேயே பார்த்தா அந்த அம்மா கதற அம்மாவோட வீட்டுக்காரே வந்து சிரிச்சுட்டு என்னவா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி அண்ணாமலையும் எடப்பாடியும் 4000 கோடின்னு பண்ண பிரச்சாரத்தை பிரஸ் கான்பரன்ஸ்ல சொன்னாங்களோ, இப்ப அது ஸ்டேட் லெவல். இப்ப நிர்மலா சீதாராமன் இன்னொரு பிரஸ் கான்பரன்ஸ் எதுக்கு வைப்பாங்க? தூத்துக்குடி நாகர்கோயில்ல இருக்கிற பிஜேபி காரங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிருப்பாங்களா, பொய் பிரச்சாரம், இப்ப அதை வலு சேர்க்க பார்ப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ப்ரோஆக்டிவா பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த தகவல்கள் எல்லாம் அவங்க வேற எங்கேயும் போய் அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ண வேணாம். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய தேசிய சேவையில் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து அவங்க சேனல்கள்ல வந்த டிவி டிபேட்ல பல பேர் வந்து அது வந்து திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆகட்டும், இல்ல நிபுணர்கள் சொன்னதாகட்டும், ஒருக்க பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட முன் வச்சாங்கன்னா மக்கள் சார்பாக பத்திரிகையாளர்கள் செயல்படுறதாக நம்ம கருதலாம். நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் பொய்யை அம்பலப்படுத்த முடியும். அவங்க இப்போ வந்து புதுசா ஏதாவது கட்டமைக்க போற வதந்தியும் முன்கூட்டியாவே நம்மளால முறியடிக்க முடியும்னு பாக்குறோம். ஆனா கண்டிப்பாக அவங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல ஏதாவது ஒரு வதந்தியை அவங்க பரப்பிட்டு தான் வருவாங்க அப்படின்றத நம்ம வந்து கணிக்கிறோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலுமே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சொல்லுவாங்கன்னு தான் பார்க்குறீங்க, உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக, ஏன்னா அதுதான் நம்ம காலகாலமா எல்லா பிரஸ் கான்பரன்ஸ்லயும் பார்க்குறோம். ஆனால் செய்தியாளர்கள் வந்து இப்போ 4000 கோடியிலேருந்து இவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ செய்தியாளர்கள் வந்து கண்டிப்பாக பதில் கேள்வி கேட்பாங்களே, மேடம் அது மாநில அரசு மேடம், இது ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி மேடம், மேடம் அது ஆல்ரெடி நீங்கள் தர வேண்டிய பணம் மேடம், மேடம் அது ஆல்ரெடி தமிழ்நாட்டோட பணம் தான் மேடம், இந்த விஷயங்களோட நம்ம செய்தியாளர்கள் எதிர்கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. கண்டிப்பா, அதாவது வந்து 1-2 பேர் கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருக்கிறது. நான் வந்து இது வந்து நான் வந்து வேணும்ட்டு வன்மத்துல சொல்றது கிடையாது. செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா அது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா மேபி அவங்களுக்கு நடக்க விடாம கூட பாத்துக்கலாம். அவங்களுக்கு பல மிரட்டல்கள் இருக்கலாம், பல அழுத்தங்கள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு நியாயமான கேள்வி, ஒரு பெரிய அநாகரிகமான கேள்வியே தேவையில்லை. ஒரு அரசு துறையில அரசு பிரதிநிதியாகவும் மக்கள் பிரதிநிதியாக வேலை பார்க்கறவங்களை நோக்கி ஒரு முறையான கேள்வியை கேட்டாலே நிர்மலா சீதாராமன் என்ன மாதிரியான உடல் மொழியை கையாளுறாங்க, எவ்வளவு காட்டமான சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பிரஸ் கான்பரன்ஸ்ல பாக்குறோம். அது வந்து ஹலோ ஹலோ 1 மினிட் அதான் பதில் சொல்லிருக்கல, அதுக்கு முன்னாடி என்ன வரீங்க அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப அக்ரஸிவான பிஹேவியரை நம்ம பாக்குறோம். ஏன் அண்ணாமலை வந்து இப்ப அதாவது ஒரு ரொம்ப அப்படி வக்கரமான கேள்வி எல்லாம் கிடையாது. உங்களை பதவியில இருந்து நீக்கிட்டா நீங்க தொடர்ந்து பாஜக பயணிப்பீங்களான்னு கேட்கறாங்க. இது ஒரு சாதாரணமான கேள்வி. ஒரு பெண்மணி கேட்டோன்னே நீங்க வாங்க கேமரா முன்னாடி நில்லுங்க, அதாவது இது ஒரு ஹராஸ்மெண்ட்.
ஒரு ஆமா. பெண்மணிய கேள்வி கேட்டா அப்படின்ற காரணத்துக்காக கேமரா முகத்த முன்னாடி காமி. நில்லு உன் கூட முகத்த காமி. எல்லாருக்கும் காமி முகத்த முகத்தை காமி, அப்படின்னு. எல்லாரும் வந்து உன்னை ஹராஸ் பண்ணட்டும், எல்லாரும் வந்து உனக்கு கேவலமான மெசேஜ் அனுப்பட்டும், எல்லாரும் உன் வீட்டு முன்னாடி வந்து நிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கான செய்தி தான் அது. அப்ப பத்திரிகையாளர்களை இவங்க இப்படிதான் பாக்குறாங்கன்றதுனால பத்திரிகையாளர்கள் பயப்படுறாங்க, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கறதுல அப்படின்னு பாக்குறோம். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி ஓரிரு பத்திரிகையாளர்கள் கேள்வி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நம்பிக்கையில் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். என்ன நடக்க போகிறது அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க டிஎம்சியவோ இல்ல வந்து தாக்கரே அது சஞ்சய் ராவத்தையோ இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலையோ தாக்குவதை விட அதை விட அதிகமாக அவங்களுக்கு டிஎம்கே தான் பெரிய டார்கெட்டா இருக்குது. அது சனாதன தர்மமாகட்டும் இல்ல இந்த வெள்ள நிவாரணமாகட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் அவங்க டிஎம்கேவை டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கொள்கை ரீதியாக அது டிஎம்கேன்றது கிடையாது. இங்க இருக்கிற பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய இந்த கொள்கைகளின் ஒருமைப்பாடு இருக்கு இல்லையா, அதாவது எல்லாம் ஒண்ணு சேர்றது இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே நம்மளுக்கு தீவிரமான எதிர்ப்பாக இருக்குது. அப்ப தமிழ்நாடு தான் டார்கெட் பண்ணும், தமிழ்நாட்டுல தான் நம்மளுக்கு எதிராக காட்டமா பேசுறாங்க, அதை திருச்சி வட இந்தியால வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால வந்து இங்க வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்பட்டாருன்னு பொய்கள் பரப்பப்படுது, இங்க வந்து கோயில்கள் இடிக்கப்படுதுன்னு பொய்கள் பரப்பப்படுது. இங்க பாருங்க, அவங்க வெற்றிகரமா செய்யற வெறுப்பு பிரச்சாரம் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்ததாக இருக்குது. அதனால அவங்க டிஎம்கேவை டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன எதிர்வினை ஆற்ற போறோம் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து. கண்டிப்பா. நிர்மலா சீதாராமன் வெள்ள பேரிடர், மாநில நிதி என்றால் என்ன, ஒன்றிய அரசு இது போன்ற தருணங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தர வேண்டிய நிதி என்பது என்ன, இந்த மாதிரி நேரத்தில் மாநில அரசு நிதி கேட்கும்போது ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளுடைய பதில் என்ன, அதில் பின்னால் உண்மை இருக்கிறதா, ஆணவம் இருக்கிறதா, இதை எப்படி அணுக வேண்டும், தன்னுடைய நிதியை கேட்பதை பிச்சை கேட்பது போல் சித்தரிப்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை விரிவாக பேசுனீங்க. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் இவர்களை எப்படி பார்ப்பார்கள், அணுகுவார்கள், அதை எப்படி அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பது எல்லாவற்றையும் ரொம்ப நுட்பமான ஆழமான அரசியல் ஆய்வுடன் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.